வந்து எல்லாமே ஒரு ஒரு டீசெண்டா எங்களுக்கு குப்பையை வந்து நீட்டாவே தரல. ஆனா மாநகராட்சியில இருந்து பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க பிரிச்சு கொடுக்க அப்படி இருந்தோம். ஃபேமஸ் தனியா கவர் தனியா எல்லாமே நீட்டா பிரிச்சு கொடுத்தோம் சார். பிரிச்சு கொடுத்து இந்த தடவை போன தடவை ஸ்ட்ரைக் வைக்கும் போது எங்களுக்கு போனஸ் தாங்கன்னு சொல்லி தான் நாங்க ஸ்ட்ரைக் வச்சோம். ஆனா அவங்க அட்வான்ஸ்ன்னு சொல்லி 5000 ரூபாய் எங்களுக்கு ஏத்தி விட்டாங்க. 5000 ரூபாய் ஏத்தி விட்டதுல மாசம் மேயர் வந்து எங்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஏன்னா எங்க தலைவர்கள்லாம் இல்ல தொழிலாளர்கிட்ட மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு நான் 3000 உங்களுக்கு போனஸா தந்துடுதாம்மா, 2000 ரூபாய் நீங்க பிடிச்சுக்கிடுவாங்க, மாசம் 500 ரூபாய் வச்சு உங்களுக்கு பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சரின்ட்டு மக்களும் நாங்க தலைவர்கள் பேச்சு கேட்காம எங்க மக்கள் சரின்னுட்டோம். ஆனா அந்த நேரத்துல அவர் மேயர் எங்க சமராசி பண்ணதுக்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காருன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆனா 3000 ரூபாய் போனஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு என்ன இந்த மாசம் சம்பளம் வந்து 5ஆம் தேதி போட வேண்டியதை 11ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கடத்திட்டாங்க. என்ன சம்பளம் போடலையேன்னு சொல்லி எங்க ஆள்கிட்ட கேட்கும் போது சம்பளம் ஏத்திடுவாங்க, இன்னைக்கு ஏத்திடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஏத்துனதும் நைட்டு போல எங்களுக்கு ஏறிச்சு. நைட்டு போல ஏறும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் 2500 ரூபாய் சம்பளத்துல பிடிச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு டிவிஷனை பொறுத்து 3 மண்டலத்துக்கு மட்டும் 2500 ரூபாய், ஒரு மண்டலத்துக்கு 1000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. அது என்ன காரணம்? அப்ப 1000 ரூபாய் இங்க உள்ளவங்க மோசடி செய்யறாங்களா? மேயரு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மோசடி செய்யறாங்களா? ஏன் அந்த மண்டலத்துக்கு மட்டும் 1000 ரூபாய், எங்க மண்டலத்துக்கு ஏன் 2500 ரூபாய் பிடிச்சாங்க? 2000 ரூபாய் எங்க சம்பளத்தை ஏன் சுரண்டுறாங்க? ஏன் 500 ரூபாய் தானே பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2500 ரூபாய் எப்படி பிடிக்கலாம்? அதை எங்களுக்கு மேனேஜர் வந்து 11ஆம் தேதியில வந்து பேச வந்தாரு. அப்ப கேட்டோம், சார் ஏன் எங்களுக்கு 2500 ரூபாய் பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். அதுக்கு சொன்னாரு எங்களுக்கு பெனால்ட்டி போட்டுருக்காங்கம்மா மாநகராட்சியில இருந்து. அப்ப பெனால்ட்டி போட்டுருக்காங்கன்னா உங்க பொறுப்பு, அது அவரோட கம்பெனி பொறுப்பு, மாநகராட்சி பொறுப்பு. இது எங்களுக்கு லேபருக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஏன் நாங்க லாபம் கொடுக்கும் போது மட்டும் எங்களுக்கு தலையா செஞ்சீங்க சார். தீபாவளி குப்பை ஒவ்வொரு வண்டியும் 2 டன் கணக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ 1.5 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல அவனுக்கு லாபம். அந்த லாபத்துல எங்களுக்கு பங்கு தந்தானா? தரல. ஏன் பெனால்ட்டி போட்டா மட்டும் ஏன் எங்கிட்ட துட்டு பிடிக்க 2500 ரூபாய் ஏன் பிடிக்கும்? 2500 ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த தொழிலாளர்கள் அந்த 13,000 சம்பளத்துல தான் ஓட்டுறாங்க. அதுல 2500 ரூபாய் பிடிச்சிட்டான். ஒரு நாள் காய்ச்சல், அன்னைக்கு மழையா கிடந்து நாங்க குப்பை எடுத்திருக்கோம். அந்த இதுல 2 பேரும் ஒரு லீவ் போட்டா, அப்போ 2 நாள் லீவ் போட்டா சம்பளம் அதுல 400 800 ரூபாய் போயிருது. அதுவே 2500 ரூபாய். அப்போ சம்பளம் என்ன இருக்கு மக்கள்கிட்ட? ஏன் மக்களோட சம்பளத்தை ஏன் சொல்றான் கம்பெனிக்காரன்? அதை அந்த மாநகராட்சி கேட்க மாட்டாங்க, மேயர் கேட்க மாட்டேங்காரு. நாங்க நேரத்தே போய் தகவல் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ஆனா மக்களோட வறுமையா அவங்க நினைச்சு பாக்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும், அவங்களும் சொல்றாங்க. எல்லாம் எங்க சம்பளத்தை தான் சொல்றாங்க. ஏன் கவர்மெண்ட்ல போட்ட ஆனப்படி எங்களுக்கு சம்பளம் எங்க தந்திருக்காங்க? இன்னும் இந்த ஏத்தல. அக்கா கலெக்டர் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு போட சொல்லி. ஆனா இன்னும் வரல எங்களுக்கு சம்பளம். இந்த மாசம் சம்பளத்துல ஏத்தல. அது மட்டும் இல்ல, மேயர் இவ்வளவு தூரம் பேசுவாரு. பிராட்டி வந்து பார்த்தா என்கிட்ட மக்கள் ஏன் வெயில போட்டு மயில போட்டு கொள்றீங்க, ஏன் நீங்க வந்து தனியா பேசக்கூடாது? ஆனா நேத்து போய் கேட்டதுக்கு போன் அடிச்சதுக்கு எடுக்கல. இன்னைய வரைக்கும் தகவல் எங்க தலைவர்கள்ட்ட எங்க சொல்லல. இதே இது மேயரமா நீங்க எல்லாம் பிரிச்சிருக்கீங்களா, எங்களுக்கு எடுத்திருக்கீங்களான்னு வந்து எங்க வந்து பார்க்க வராது. கமிஷனர் மேடம் பார்க்க வருது, தெருவுல பார்க்க வராங்க, காங்கணம் மட்டும் பார்க்காங்க, எங்களையும் கேட்காங்க.